நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அவளை ஏத்துக்குங்க. நான் இந்த ஊரை விட்டு போறேன். சந்தியா, என் கூடவே வளர்ந்த மீனா என்னை ஏமாத்திட்டா. கூட பிறந்த அக்காடு எனக்கு துரோகம் செஞ்சுட்டா. என் மச்சானும் ஊதாரியா போயிட்டாரு. இந்த நிலைமையில என் மேல அன்பு செலுத்துற ஒரே உயிர் நீதான். நீயே என்னை விட்டு போயிட்டா நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இங்கே இருக்கேன். நான் போக மாட்டேன். மாமோய், மாமோய் பாலு. நீயே குடி, இல்லைன்னா மாட்டு தொட்டியில கொண்டு போய் ஊத்து. ஏ மாமா, டவுனுக்கா போறீங்க? மதகுப்பட்டி ஐயர் கடையில அல்வா நல்லா இருக்கும், கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போறேன், அப்படியே உனக்கு 2 கிலோ வாங்கிட்டு வரேன், அதை தின்னு. அல்வா கேக்குற மூஞ்சி மொகர கட்டியும் பாரு. மீனா முள்ளு குத்திடுச்சா? எடுத்து விடட்டுமா? எப்படி? என் ரூமுக்குள்ள வந்து படுக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். புருஷன் படுக்கிற இடத்துல படுக்காம பொண்டாட்டி வேற எங்க போய் படுப்பாங்களா? ஆமா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நடந்த கல்யாணம் கெட்டு போச்சு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை என் பொண்டாட்டின்னு சொன்ன நடக்கிறதே வேற. எங்க என் மூஞ்சிய பார்த்து என்ன உங்க பொண்டாட்டியா நினைக்கலன்னு சொல்லுங்க. சொல்றேன்டி, உன்னை என் பொண்டாட்டியா நினைக்கல. நான் நம்ப மாட்டேன் மாமா. ஏன்னா நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஒருத்தன் என் கைய பிடிச்சு இழுத்தப்போ எவக்கையோ எவனோ பிடிச்சு இழுக்கிறான்னு சொல்லி பேசாம விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? பாவம், அவனையே போட்டு அம்புட்டு அடி அடிச்சீங்க. உனக்குன்னு இல்ல, எந்த பொண்ணுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தாலும் நான் அப்படிதான் உழைச்சிருப்பேன். இப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமா. ஏன் உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க? ஏண்டி, நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இல்லைங்கிறத வெளியே காட்டிக்கிறாம எப்படி உன்னால இருக்க முடியுது? வேற என்ன தச்சு பண்ண சொல்ற? இப்படி கட்டிக்கிட்டது அவங்க தப்பு இல்லையே. எப்படி பார்த்தாலும் குத்தவாளி நான் தானே. சுத்த விவரம் கட்டவளா இருக்கியேடி. இந்த பாருடி, புருஷனை நாம தான் வழிக்கு கொண்டு வரணும். அடப்போ அத்தாச்சி, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியாதாக்கும். புடிச்சா புடிச்சதுதான் அம்புட்டு ரோசக்காரவங்க. ஆமா, ஆம்பளைக்கு ரோஷத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அடியே, அவங்க விலைக்கு போவாங்க, நாம தான் விரட்டி பிடிக்கணும். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சொல்ற மாதிரி செய்யு. அப்புறம் பாரு, கருவாட்டு பானைய பூனை சுத்துற மாதிரி உன்னையே சுத்தி வரான். நெசமாவா சொல்றீங்க? சொல்லுங்க அத்தாச்சி. ஒரு வாய் வெத்தலை பாக்க கூடு, எல்லாத்தையும் வளா வரையா புட்டு வேணாலும் கேளுங்க, தரேன். அத்தாச்சி, என்னடி வழி கண்டு? 2 நாளா தலைவலின்னு முனகிக்கிட்டே கிடக்குறா. நானும் எனக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பாத்துட்டேன். தலைவலி குறையறதா காணும். ஏப்பா மருது, நீ என்னப்பா சொல்ற? அத்தாச்சி, அவங்க வினைய அவங்க தான் அனுபவிக்கணும். அன்னைக்கு என் நெஞ்சு வலிச்சதே அப்ப யாரு கவலைப்பட்டேன்? மாட்டுக்கு முடியலன்னா கூட மாட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போறோம்ல, அதை விடவா கேவலமா போயிட்ட மக. ஆத்தா, நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? 2 வாட்டி வர காப்பி வச்சு குடிச்ச, இப்ப தலைவலி தேவலைங்கிறல்ல, சும்மா ரெடி. பொண்டாட்டியாத்தான் சுகப்படல, உடம்புக்கு முடியலங்கிறப்பவாச்சும் இந்த இருக்கிற டவுனு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கப்படாதா? அத்தாச்சி, பொண்டாட்டிங்கிறதுக்காக இல்ல, நம்ம குடும்பத்தை அண்டி வந்தவங்கிறதுக்காக சொல்றேன். சிலையை மாத்திட்டு கிளம்ப சொல்லு. திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்க பெரிய டாக்டர்லாம் இருப்பாங்க, நல்லா பாப்பாங்க.
அவங்க அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்லிருப்பாங்களே. ஆமா டாக்டர்யா, அப்போல்லாம் மாத்திரை போட்டுக்க சொன்னா கேட்க மாட்டா, கடுங்காத்தையும் வச்சு குடிச்சுக்குவா. அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க அப்பவே கொண்டு வந்து காமிச்சிருந்தீங்கன்னா நாங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம். எஸ், அவங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண வியாதி இல்ல, பிரெயின் டியூமர், அதாவது மூளையில கட்டி. டாக்டர் என்ன சொல்றீங்க? அதிகம் போனா இன்னும் 5 அல்லது 6 வாரம் தான் அவங்க உயிரோட இருப்பாங்க. ஏமா நீயா சிரிக்கிற? ஆமா, இப்ப அந்த மிஷின்குள்ள வச்சு போட்டோ எடுத்தாங்களே, மண்டக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரியுமாமே? ஆமா, அதை நினைச்சா சிரிச்ச. ஆமா, என் மாம என் மண்டக்குள்ள களிமண் தான் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப அந்த போட்டோவை பார்த்தா மண்டக்குள்ள களிமண் இருக்காதுன்னு தெரியும். பாவம் ஏமாந்து போயிருவாங்க. இவன் சொத்து பூரா வித்து விழுந்தாலும் செலவழிக்கிறேன். எப்படியாவது என் பாப்பாவை காப்பாத்துங்க. அந்த கட்டத்தை எல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க. எங்களால மட்டும் இல்ல, இனி எந்த டாக்டராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாது. எப்ப பாக்குறதெல்லாம் 2 தெரியுதுன்னு சொல்றாங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்டர், ஆமா, அவங்க முடிவு நெருங்கிட்டதுக்கு அது அறிகுறி. அடுத்தது பார்வை மறைய ஆரம்பிக்கும், தூக்கமா வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஏன் மாமா இம்புட்டு நேரம் கழிச்சு வரீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல பாப்பா. எனக்கும் ஒண்ணு இல்ல மாமா, தலைவலி எல்லாம் பறந்து போயிருச்சு. நான் ஒரு மக்கு அங்க பருத்தி விதைய ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் ஆட்டணும், இல்லன்னா ஆத்தா கடந்து வெய்யும். வாங்க மாமா. தம்பி மருது வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கி வந்துட்டு தம்பி. தம்பி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னன்னு? இத்தனை நாள் இல்லாம இப்ப எதுக்கு தம்பி புதுசா இந்த பழக்கம்? அண்ணே, என் மனசுல இருக்கிற வேதனைய என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என் வேதனையை மறக்க இப்ப இதை குடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. பாப்பா மாமா, உட்காரும். இந்தா, என்ன இது? இது மதகுப்பட்டி ஐயர் கடல்வா. உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இது மதுரை மல்லிப்பூ, எனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். அப்படின்னா நான் என்ன தின்னிமாடா? சச்சா, விளையாட்டுக்கு சொன்னேன். அல்வாவை நீயே சாப்பிடு, பூவை நான் வச்சு விடுறேன். சாப்பிடுமா? ஏய் பாப்பா, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏமாமா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்லம்மா, அப்ப நீ வெறும் வள்ளிக்கணும் மகதான். இப்ப நீ மருதுவோட பொண்டாட்டி. வீட்டுல வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு நீ ராசாத்தி மாதிரி வீட்டுல இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இனிமே நான் தண்ணி எடுக்க வரல. என்ன மன்னிச்சிருங்க மருது. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். அவன் மேல இருந்த வெறுப்பை விட்டுட்டு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருக்கீங்களே, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மருது. சந்தியா, சின்ன வயசுல இருந்து நானும் மீனாவும் ஒன்னாவே வளர்ந்துட்டோம். என்னை விட்டு அவ பிரிய போறத நினைச்சா அவன் மேல எனக்கு பரிதாபமா இருக்கு. அவ மேல எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ செலுத்துங்க மருது. அவ பாவம். ஆமா,
இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா? தெரியாது. நான் தான் அக்கா கூட பேசுறது இல்லையே. இல்ல மருது, தாம் பெத்த மகளை போல உங்க அக்கா அவளை பிரியமா வளர்த்திருக்காங்க. அதனால அவ நிலைமை அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும். நீ வேணும்னு அக்கா கிட்ட சொல்லு, நான் வேணாங்கள. சரி, நானே சொல்லிடுறேன். மவராசி, நீ தீர்க்காயசா இருக்கணுமா? இம்புட்டு பேருக்கும் காசு போட்டு வாங்கின சீலையில இப்படி சும்மா கொடுத்துட்டு இருக்கியே, ஏன் ஆத்தா? மருது உன்னை ஏத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா உன் கையால 108 சுமங்கலிகளுக்கு சீலை கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்குதான் கொடுத்தோம். என்னமோ ஆத்தா, நம்ம வீட்டு காசு இப்படி கரைஞ்சு போகுதுன்னு தான் கேட்டேன். சரிவா, வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, நீ போய் இறங்கிட்டு காலையில வண்டி அனுப்பிடு. காலையிலயா? ஏன் ஆத்தா? உன் கையால சீலை கொடுத்த மாதிரி நான் இங்க ஒரு நாள் ராத்தங்கிறதா வேண்டிட்டு இருக்கேன்ல. சரி ஆத்தா, கோழி கூப்பிட வண்டி அனுப்புறேன். பத்ரம். வணக்கம்மா. நீங்க? என் பேர் சந்தியா. நீதான் அந்த டவுன் பொண்ணா? ஆமாம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். ஆத்தா, என்னத்தா திடீர்னு கொஞ்சர? அதுமா என்னமோ இன்னைக்கு ஒண்ணு கொஞ்சம் போல எனக்கு தோணுச்சு. என்னம்மா? என்னமோ தெரியலத்தா, எனக்கும் உன்னை கொஞ்சம் போல தோணுச்சு. ஆமா, நீ இப்பவே வந்துட்ட? அதுமா, நான் ராத்தங்கிறது சாமிக்கே பிடிக்கல போல இருக்கு. அதான் வந்துட்டேன். சாமிக்கு பிடிக்கலையா? என்னத்தா சொல்ற? அதுமா, இன்னைக்கு நாலு நல்லா இல்லைன்னு பேசிட்டாங்களா, அதான் அங்கனுக்குள்ளே செத்த நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டேன். ஆஹா. நீ போய் படுத்துக்க. நீ நீ போய் தூங்க போ.